سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதர்களுக்குள்ளே அல்லாஹ் நிறைய பண்புகளை வச்சிருக்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தில் நிறைய பண்புகளை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு பண்பு மனித நேயம். அதில் ஒரு பண்பு இருக்கே, அது என்னங்க? மனித நேயம் அப்படிங்கிற ஒரு பண்பு அல்லாஹ் மனிதர்களுக்குள்ளே வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை எடுத்து செயல்படக்கூடியவர்கள் என்பது ஆங்காங்கே பார்த்தோம் என்று சொன்னால் இருக்கவும் செய்வார்கள், இல்லாமலும் இருப்பார்கள் என்பதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, மனிதநேயம் என்று சொன்னாலே மனிதனிடத்திலே ஒரு இரக்கம் காட்டுதல் இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, பெரியவர்களை மதித்து நடப்பவர்களும், பெரியவர்கள்னு சொன்னால் வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், அல்லது கல்வியிலே தன்னை விட சற்று உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம். அன்பிற்கினியவர்களை இப்படி மூத்தவர்களை, குறிப்பாக வயதிலே மூத்தவர்களை மரியாதையோடு நடத்தக்கூடிய அந்த சிந்தனை யாரிடத்தில் இருக்கிறதோ அங்கு மனித நேயம் இருக்கிறது என்று நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னாங்க, சிறுவர்களிடத்திலே அன்பு பாராட்டுவது, சிறுவர் தன்னை விட சிறியவர்களிடத்திலே அன்பு பாராட்டுவது யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக மனிதனை, முதியவர்களை மதிப்பதும் சிறுவர்கள் மீது அன்பு பாராட்டுவதும் மனித நேய பண்புகளில் ஒன்று. அது ஒரு முஃமினிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனித நேயத்தை எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய கொலைகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். நிறைய கொலைகள் நடைபெறுவது, மனிதனை வெட்டி சாய்ப்பது என்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் தமிழகத்தில் கூட கடந்த மாதங்களிலே தொடர் செய்தியாக பல கொலைகள் நடைபெற்றதை நாம் என்ன செஞ்சோம்னு சொன்னால், ஆங்காங்கே தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களிலே, பல பகுதிகளிலே தொடராக பல கொலைகள் நடைபெற்றதையும் நாம் பார்த்தோம். அப்படியான மிருக குணம் படைத்தவர்களும் மனிதர்களே இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இதே இந்திய தேசத்துக்குள்ளே மாட்டின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், இப்படி பல பெயர்களிலே கொலை செய்யப்படுவதையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தேசத்திலே பார்க்கிறோம். இன்றளவும் அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றளவும் அது தொடர்ந்து இந்த தேசத்திலே ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்ல அதனால தான் குர்ஆன்ல சொன்னான் பாருங்க, மனித நேய பண்பு வளர வேண்டும். அந்த கொலை செய்வது என்பது மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. அவன் மனிதனாகவே இருக்க முடியாது, மிருகமாக மாறிப்போகிறான் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களை அல்லாஹுடைய இந்த வசனம் நமக்கு உணர்த்துவதை பார்க்கலாம். என்ன வசனம்னு சொன்னால், 5வது அத்தியாயம் 32வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க, வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒரே ஒரு மனிதரை வாழச் செய்தான், ஒரு மனிதரை வாழச் செய்தான் என்று சொன்னால் அவன் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வாழச் செய்தவனாக இருக்கிறான். அப்போ மனிதர்கள் மீது எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத செய்தி அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்துக்கு நேர் எதிராக மனிதர்களுடைய மனங்களிலே கொலை வெறி என்பது நிறைந்து கிடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, மனிதர்கள் நெருக்கடியால் பாதிக்கப்படுகிற பொழுது, வெறும் கொலை மட்டுமில்லை, கொலை செய்வது என்பது அது அரசாங்கம் தடுக்க வேண்டிய ஒரு காரியம்.
அவருடைய மனங்களிலே மாற்றங்கள் வர வேண்டும். அரசாங்கம் குறிப்பாக அதை என்ன செய்யணும்னு சொன்னா, கடுமையான சட்டங்களால் அது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதும், மனித நேய பண்பை அது போன்றவர்களுக்கு, அது போன்ற ரவுடிசியம் மனம் படைத்திருக்கக்கூடிய, மிருக குணம் படைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மனிதநேய பண்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையாக நாம் பார்த்தாலும் கூட, மக்கள் நெருக்கடியில இருக்கிற பொழுது, மக்கள் நெருக்கடி, அது போன்ற நெருக்கடி, அப்பாற்பட்ட ஏதோ நெருக்கடிகள், அப்படி நெருக்கடிகளிலே பாதிக்கப்படுகிற பொழுது, எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்கள் முன் வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனித நேயம் உள்ளவர்கள். நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம இஸ்லாமியர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம். நம்ம இடர்கள் வருகிற பொழுதெல்லாம், குறிப்பாக பேரிடர்கள் வருகிற பொழுதெல்லாம் களத்திலே நிற்பவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். களத்திலே நிற்பவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். அதற்கு காரணம், அல்லாஹும் ரசூலும் இதை சொல்லி இருக்க, அதனுடைய வாழ்க்கையை நான் எடுத்து செயல்படுவேன் என்ற அந்த ஒன்று, அந்த மனித நேயத்தை வளர்த்து கொடுத்த அந்த மார்க்கத்தை தன்னுடைய மனதுக்குள்ளே வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த களத்திற்கு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மனித நேயத்தை இஸ்லாம் வளர்த்து கொடுத்திருக்கிறது. மனித நேயத்தை கலிமாவை சொல்லுகிற பொழுது அந்த இஸ்லாமியனுடைய அந்த உணர்வுகளிலே அது ஊட்டி விடுகிறது. எனவே இந்த இடர்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் இஸ்லாமியர்கள் களத்திற்கு வந்து விடுகிறார்கள் என்பதை நாம் விற்கினியவர்களே நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அவர்கள்தான் மனித நேயம் உள்ளவர்கள். எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போனோம்னு சொன்னால், அன்பிற்கினியவர்களே, சில நேரங்களிலே நாம் பார்க்க முடியும், சாலைகளிலே விபத்துகளிலே என்ன சொல்லுவாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே அடித்து கிடப்பாங்க. அப்படியே நம்ம அதை கடந்து அப்படியே போவோம். நமக்கு ஏன் ஒம்பு, நம்ம இங்கே நின்றா ஏதாவது நமக்கு ஏதாவது வருமா, பின்னாடி நமக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது, அப்படியே அவங்க ரோட்டில் கடக்கட்டும் அப்படின்னு கடந்து போகக்கூடிய மக்களை கூட நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அங்கே மனித நேயம் செத்து போகிவிட்டது என்று பொருள். அப்படி கடந்து போறாங்க பார்த்தீங்களா, அங்கே என்ன ஆச்சு, அங்கே கொலை செய்யக்கூடியவனை விட கொடியவனாக நாம் பார்க்கலாம். நின்று ஒரே ஒரு கால், இன்னைக்கு எமர்ஜென்சி கால், ஒரு கால் என்ன செய்யணும்னு சொன்னா 108க்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும், என்ன செய்வாங்க, அவங்க அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. அதை கூட செய்வதற்கு நாம் இந்த நேரத்தை போக்கணுமே, நம்முடைய நேரம் கெட்டு போகுமே என்று தன்னுடைய நேரத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நேரத்தினுடைய அருமை பெருசா கருதுறதா நினைச்சுக்கிட்டு மனித நேயத்தை படுகொலை செய்துவிட்டு போகிற நிகழ்வுகளை எல்லாம் நாம் சாலைகளிலே பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இது போன்ற சந்தர்ப்பங்களிலே மனித நேயம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அதைத்தான் சொன்னோம், நெருக்கடியான அந்த நேரம் நமக்கு நெருக்கடி தான், நமக்கும் நெருக்கடியான நேரம் தான். ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே ஒரு உயிரை பாதுகாப்பது என்பது அன்பிற்கினியவர்களே மனித நேய பண்புகளிலே ஒன்றாக இருக்கிறது. இன்னும் உச்சபட்சமா பாருங்க, தொழுகிறோம், நம்ம தொழுகிறோம் பார்த்தீங்களா, ஃபர்லான தொழுகை மீது கடமையாக்கப்பட்டது, நம்ம தொழுதே ஆகணும். இப்ப ஜமாத்துல நிற்கிறோம், தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டியாச்சு. இப்போ அப்படி தக்பீரை கட்டி நாம் நிற்கிற பொழுது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு தீ பிடித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் தக்பீரை கட்டி தொழுது முடிச்சுட்டு தான் போவேன்னு கிடையாது. ஒருவர் தண்ணீரிலே விழுந்து விட்டார், எனக்கு அது தெரிகிறது, நான் தொழுது முடித்து விட்டு நான் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன், நான் தொழுது முடிச்சுட்டு தான் போவேன் அப்படி என்பதல்ல. உடனே தொழுகையை கூட விட்டுவிட வேண்டும். தொழுகையை கூட விட்டுவிட்டு அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும். அந்த உயிருக்கு போராடி கொண்டிருப்பவனை உடனே என்ன செய்யணும்னு சொன்னா பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. அதுதான் மனித நேயம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட அப்புறமே செஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட சற்று தள்ளி போட்டு இது மாதிரியான நெருக்கடியான நேரத்தில் முதலிலே ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அது போன்று பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சொன்ன செய்தி, மன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி. ஒரு தோழர், தன்னுடைய ஒரு தோழர் நெருக்கடியிலே இருக்கிறார், ஒரு தேவை உடையவராக இருக்கிறார், அல்லது அவருக்கு ஏதோ ஒரு கடன் தொல்லை, அல்லது அவருடைய நோயிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார், இப்படி ஏதேனும் ஒரு நெருக்கடி
அந்த நெருக்கடி உடைய ஒரு தன்னுடைய சகோதரரை சென்று சந்தித்து அவருடைய தேவையை ஒருவர் தகுந்த சந்தர்ப்பத்திலே நிறைவேற்றி தருவார் என்று சொன்னால், கடல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இப்ப கடனை கொடுக்கலன்னா தற்கொலை கூட பண்ணிக்குவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, இப்ப என்னால் முடியும், அவரை அதிலிருந்து பாதுகாக்க முடியும் என்ற ஒரு நிலை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நான் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோயிலிருந்து அவரை பாதுகாப்பதற்கு என்னால் சில வழிமுறைகளை கையாள முடியும், சிலரை நான் கை காட்ட முடியும் என்று எனக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் செய்ய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இது போன்ற ஹாஜத்துடைய தேவையுடைய ஒரு சகோதரன் சிக்குண்டு இருக்கிற நேரத்திலே சென்று ஒருவன் என்ன செய்வான் சொன்னா அதில் ஈடுபடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் இவனது தேவையை இவன் அறியாபுரத்தில் இருந்து இவனுக்கு நிறைவேற்றி தருகிறான், நாளை மறுமையிலேயும் இவனை வெற்றியடைய செய்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. புகாரில பதிவாயிருக்கு, முஸ்லீம்ல பதிவாயிருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக மனித நேயம் என்பது அடுத்தவர்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் உதவுவதிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த தலைப்பில் இன்னைக்கு நான் ஏன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரலாம். அன்பிற்கினியவர்களே, சர்வதேச தினம் என்று பல தினங்களை கொண்டாடக்கூடியதை நம்ம உலகத்துல பார்த்தோம். சர்வதேச தினம்னு சொல்லி பல தினங்களை கொண்டாடுவார்கள். வருகிற ஆகஸ்ட் 19 மனிதநேய சர்வதேச மனிதநேய தினம், மனிதநேய தினம் என்று ஒரு தினத்தை இந்த உலகத்திலே கொண்டாடப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆனா இன்னைக்கு அதற்கு பின்னால் நல்ல நோக்கங்கள் இருந்தாலும் அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படாமல் புரிந்து கொள்ளப்படாமல் பேருக்கு மனித நேய தினம் என்று கொண்டாடிவிட்டு போவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த தினம் ஒரு நாள் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நான் மனித நேயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்பிற்கினியவர்களே நாம் இந்த தலைப்பை எடுத்து நாம் தலைப்பு எடுக்கிறது மட்டுமில்லைங்க, மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் அதுவாகவே இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தோழர் வருகிறார். வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இறை தூதரே, எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். கேளுங்க, என்ன கேட்குறீங்க? ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ரொம்ப பிரியத்திற்குரியவர் யார்? அல்லாஹ்விடத்திலே ரொம்ப பிரியத்திற்குரியவர் யார்? ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. கேள்வியை கேட்டுட்டு தொடர்ந்து யா ரசூலல்லாஹ், இன்னொரு கேள்வியும் இருக்கிறது, அதையும் நான் கேட்டு விடுகிறேன். கேளுங்க, என்ன கேளுங்க? வா ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், எந்த நற்செயல்? முதல்ல கேட்டாரு அல்லாஹ்வுக்கு பிரியமானவர் யார் என்று கேட்டார். இரண்டாவது இன்னொரு கேள்வியை கேட்டாரு, எந்த நற்செயல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது என்று ரெண்டு கேள்விகளை முன்வைத்தார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, அஹப்புன் நாசி இலல்லாஹி தஆலா அன்ஃபஉஹும் லின்னாசி, யார் பிற மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, பிற மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக இருக்கிறார். அப்போ மனிதன் என்று சொன்னாலே எப்படி இருக்கணுங்க? அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடியவர் தான் மனிதனாக கருதப்பட முடியும். யாருக்குமே பயன் இல்லை அப்படின்னு சொன்னா, யாருக்குமே பயன் இல்லாதவர் அவர் மனிதராகவே இருக்க முடியாது என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக பார்க்கிறோம். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. என்னங்க, முதல் கேள்விக்கு பதில் சொன்னாங்க, அதாவது அடுத்தவருக்கு பயன் தரக்கூடிய வகையிலே எந்த மனிதர் இருக்கிறாரோ அந்த மனிதர் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவராக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இரண்டாவது கேள்விக்கு பதில் சொன்னாங்க, வா அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த செயல், மிகவும் நாம் செய்யக்கூடிய செயல்களிலேயே மிகவும் பிரியமான பிடித்தமான செயல் எது என்று சொன்னால், சுரூரு ததுகுலு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, அது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ஒரு முஸ்லிமுக்கு அவன் சங்கடப்பட்டு அவன் துன்பத்திலே சிக்குண்டு இருக்கிற பொழுது
அவன் சோகத்திலே இருக்கிற பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கிறது அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயலாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, அவ் தக்ஷிஃப அன்ஹு குர்பத்தன், அவர் சிரமத்தில் இருக்கிறார், சிரமத்தை நீங்கள் நீக்கி வைத்தால் அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பட்டியலிலே இரண்டாவதாக ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, மூன்றாவதாக ஒன்றை சொன்னார்கள், அவ் தக்லி அன்ஹு தைனன், அவ் தக்லி அன்ஹு தைனன், அவர் கடன் உடையவராக இருக்கிறார், அந்த கடனை அவருக்காக வேண்டி நான் சென்று அடைக்கிறேன். அப்படிப்பட்டது இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, நாலாவது சொன்னாங்க, அவ் தத்ரிது அன்ஹு ஜூஅன், பசியில இருக்கிறார், நமக்கு நன்றாகவே தெரிகிறது அவனுடைய பசியை போக்குவதற்கு முயற்சி செய்கிறான் அல்லவா, அவனுடைய இந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு இந்த செய்திகளை சொல்லி தந்ததை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன்பிற்கினியவர்களே, பைஹிக்கினுடைய கிரந்தத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். என்ன பொருளுங்க, என்ன அர்த்தம்? அன்பிற்கினியவர்களே, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதும் சரி, சிரமத்தில் இருந்து ஒருவரை மீட்டெடுப்பதும் சரி, கடனை அடைக்க முடியாமல் சிக்குண்டு இருக்கிற அவருக்கு கடனில் இருந்து மீட்டெடுப்பதும் சரி, அதே போன்று பசியில் இருப்பவருக்கு வயிறார உணவு கொடுப்பதும் சரி, எல்லாம் மனித நேய பண்புகளிலே இருக்கக்கூடியது என்பதுதான் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. ஆக மனிதன் என்று சொன்னாலே அவனிடத்தில் இருக்க வேண்டியது மனித நேய பண்பு. அந்த பண்பு இருந்தால்தான் அவன் மனிதனாக இருக்கிறான். இல்லை என்று சொன்னால் அவனும் கால்நடைகளும் மிருகங்களும் ஒன்றாக ஆகிவிடுகிறது. இதை நான் கூட சொல்லல, அல்லாஹ் குர்ஆனிலே கல் அன்ஆம் சொல்லுவான். கல் அன்ஆம், இவர்கள் எல்லாம் கால்நடைகளை போன்று சொல்லிட்டு அல்லாஹ் அதோட நிறுத்தல, பல்ஹும் அவல்லு, அதை விட கேடு கெட்டவர்கள். மனித நேயம் இல்லைன்னு சொன்னா கால்நடைன்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதோட வேண்டாம் கால்நடையோடு ஒப்பிட வேண்டாம், அதையும் தாண்டி இவன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல்ஹும் அவல்லு, அதை விட கேடு கெட்டவர்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் தனது திருமறையிலே சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். ஆக ஒரு மனிதன் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், அவனிடத்தில் இருக்க வேண்டியது மனித நேய பண்பு இருந்தால் மட்டுமே அவன் மனிதன். அதற்கு அடுத்து தான் அவன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பது. அன்பிற்கினியவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவன் என்பது பின்னால் பார்க்கப்பட வேண்டியது. முன்னால் பார்க்கப்பட வேண்டியது எது என்று சொன்னால் மனித நேயம் உள்ளவனாக இருக்கிறானா, மனிதனாக இருக்கிறானா என்பது பார்க்கப்பட வேண்டியது என்பதை இந்த சர்வதேச மனித நேய தினத்திலே அன்பிற்கினியவர்களை நாம் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி. நமக்கெல்லாம் அந்த பாபரி மஸ்ஜித் இன்னைக்கு அது மறந்தே போயிருக்கும். பாபரி மஸ்ஜிதுங்கிறது இன்னைக்கு இன்றைய தலைமுறைக்கு அதுக்கு அந்த அந்த வரலாறும் கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரிஞ்சிருந்தா அறக்குறையா தெரிஞ்சிருக்கும். முன்னால் உள்ள இந்த கொஞ்சம் வயசுல உள்ளவங்களுக்கு பாபரி மஸ்ஜிதை பற்றி தெரியும். பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அங்கே இப்போ ராமர் கோயிலெலாம் கட்டிட்டாங்க, அதை விடுங்க, அது அல்லாஹ் பார்த்துக்கிறான். அந்த பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, நம்ம இந்திய தேசத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. என்னன்னு சொன்னா, ஒரு லக்னோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகரில் மௌலானா சஜ்ஜாஸ் நுஅமானி ரஹிமஹுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் பெருமானார், மார்க்க அறிஞர். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பொது சேவை இயக்கம் என்று சொல்லி ஒன்றை ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்தில் பொது சேவை, பாபரி மஸ்ஜிதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அந்த காலகட்டம் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். அன்பிற்கினியவர்களே, அந்த காலகட்டத்தில் பொது சேவை மையம் என்று சொல்லி மௌலானா சஜ்ஜாஸ் நுஅமானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்சிருக்கும் பொழுது பல மருத்துவமனைகளோடு தொடர்புகளை ஏற்படுத்துகிறார், பல மருத்துவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு கூட நம்ம வாட்ஸ்அப் தளங்கள்ல பார்க்கலாம். பிளட் குரூப்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வாட்ஸ்அப் தளங்களை வச்சிருப்பாங்க. ரத்தம் தேவைப்பட்டா அதை தளத்துல போட்டா உடனே ரத்த தான முகாம் ரத்தத்துக்கு எழுதுவாங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ரத்தம் கொடுப்பாங்க. அதே போல
இவருக்கு இந்த மௌலானாவிற்கு என்ன செய்து சொன்னா இரவு நேரம் அதாவது இரவு கடுமையான இருள் நேரம், அந்த நேரத்திலே ஒரு அழைப்பு வருகிறது. ஒரு சிறுமி இன்ன பிளட் குரூப் தேவைப்படுது, அவருக்கு ரத்தம் உங்களுடைய பிளட் குரூப்பும் அந்த சிறுமியினுடைய பிளட் குரூப்பும் ஒன்றாக இருக்கிறது, நீங்கள் வந்து ரத்தம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி இரவு நேரம் உடனே புறப்பட்டு போறாரு. போகிற வழியிலே மருத்துவமனைக்கு செல்லுவதற்கு முன்னால் மறிக்கப்படுகிறார், வாகனம் மறிக்கப்படுகிறது என்று சொன்னா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மௌலானா சஜ்ஜாத் நுஹ்மானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை என்ன செய்யணும்னு சொன்னா கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு இயக்கம், ஒரு கூட்டம், அந்த பேரை சொல்ல நான் விரும்பல, அன்பிற்கினியவர்களே, ஒரு கூட்டம் அப்படி அந்த வாகனத்தை மறிக்கிறார்கள். மறிக்கிற பொழுது என்னன்னு கேட்கிறாங்க, உங்களை நான் கொலை செய்ய வந்திருக்கோம் பகிரங்கமா சொல்றாங்க. ஆயுதங்களை உயர்த்துகிறார்கள். அப்போ ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, ஒரு அரை மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்கள். என்ன நீங்க கொலை பண்ணணும்னா பண்ணிக்கீங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எப்பயுமே மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவன் தான் முஸ்லீம். அது மரணம் என்பது அவனுக்கு எதிர்நோக்கி இருக்கிறது என்று அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அது இன்று நிகழ்ந்தால் என்ன, என்று நிகழ்ந்தால் என்ன. ஆனால் எனக்கு இப்பொழுது அரை மணி நேரம் அவகாசம். எது கேட்கிறீங்க நீங்க? அரை மணி நேரம் அவகாசம் எதுக்கு உங்களுக்கு? இல்ல, ஒரு சிறுமி மருத்துவமனையிலே ரத்தத்திற்காக வேண்டி அவர் படுக்கையிலே படுத்திருக்கிறாள். இப்போ ரத்தம் கொடுக்கலன்னு சொன்னா அந்த சிறுமி மரணித்து போகி விடுவாள். அதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சந்தேகமா இருந்தா என் வாகனத்துல என் கூடயே நீங்க வாங்க, மருத்துவமனைக்கு ரத்தம் கொடுத்த பாடு நான் உங்க கூடயே வெளியே வர்றேன், நீங்க அங்கேயே வச்சு வேலையை முடிச்சுக்கிங்க. எப்பங்க? இப்ப நடந்தது பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. போறாரு, மருத்துவமனைக்கு போனாங்க, ரத்தம் கொடுத்தார்கள். அந்த சிறுமியினுடைய தாய் எந்த கொலை செய்ய ஒரு கூட்டம் வந்து செல்லவா, அந்த கூட்டத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்தார். எந்த கூட்டம் கொலை செய்ய காத்திருந்து கொலை இடையிலே வழிமறித்தார்களோ அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த சிறுமியின் தகப்பனராக இருந்தார், தந்தையராக இருந்தார் என்பதும் ரத்தம் கொடுத்துட்டு வெளியே வந்த பாடு கொள்ளுங்கப்பா, இப்ப கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது காலையில பார்த்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு போங்க, காலையில பார்த்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. காலை என்ன பண்ணாங்க? வீடு தேடி வந்தார்கள். நீங்க உண்மையே முஸ்லீம் தானா? ஆமா, நான் முஸ்லீம். ஏன் அப்படி கேட்குறீங்க? இதுவரைக்கும் நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் முஸ்லீம்னு சொன்னா வேற மாதிரி நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது, வேற மாதிரி எங்களுடைய உணர்வுகளிலே ஊட்டப்பட்டது. ஆனா நீங்க பார்த்தா எதை யார் கொல்ல துடிக்கிறார்களோ அவரது பிள்ளைக்கு நீங்கள் ரத்தம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மனித நேயம் உங்களுடைய உள்ளங்களிலே ஊட்டப்பட்டு இருக்கிறதே, உங்களை போய் நான் கொலை செய்வதா என்று சொல்லி வீடு தேடி வந்து சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பது அன்பிற்கினியவர்களே இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தியாக இதுதான் இஸ்லாமியர்கள். ஒரு இஸ்லாமியன் மட்டுமல்ல, மனிதனும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கிடையே உபகாரம் செய்து உபகாரமா நடந்துக்குங்க. யார வேணாலும் இருக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மார்க்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிற்கினியவர்களே, மனிதன் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதனாக நீங்கள் பாருங்கள், மனிதன் என்ற அடிப்படையில ஒரு மனிதனாக நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தர. அதான் சொல்றான், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு இடையே உபகாரம் செய்து உபகாரமாக நடந்து கொள்வதை மறந்து போகி விடாதீர்கள். நீங்க மற்றவங்களுக்கு உபகாரியாக நீங்க இருக்கணும், அப்பதான் நீங்க மனிதன், அதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் 2வது அத்தியாயத்திலே 237வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க இதுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆர்வம் ஊட்டுது பாருங்க. இஸ்லாம் ஒரு இஸ்லாமியனுக்கு எவ்வளவு ஆர்வம் ஊட்டு, மனித நேயத்தோடு நடந்து கொள்வதை ஆர்வம் ஊட்டுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 28வது அத்தியாயம் 77வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி ஆர்வம் ஊட்டுறான், வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரத, அல்லாஹ் உனக்கு கொடுத்தவற்றிலிருந்து மறுமையை நீ தேடிக்கொள். அல்லாஹ் உனக்கு நிறைய கொடுத்திருக்கிறான் இல்ல, அதை வச்சுட்டு நீ என்ன செய்யணும்? நீங்க உலகத்துல அப்படியே சுகபோகமா வாழ்ந்துட்டு மனிதர்களை மறந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பட்னி கிடக்க நீ வயிறு புடைக்க உண்ணுட்டு போறதல்ல. நீ என்ன செய்யணும்னு சொன்னா உனக்கு கொடுக்கப்பட்டதில் இருந்து மறுமையை நீ தேடிக்கொள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்றான். இன்னும் சொல்றான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்துல உனக்கு ஒரு பங்கு இருக்குப்பா, நீ சம்பாதிச்சதுல உனக்கு ஒரு பங்கு இருக்கு, நீயும் அனுபவி, நீயும்
அனுபவி, அதை நீ மறந்துட வேண்டாம். ஐயோ எனக்கு எல்லாம் போயிடுமா, மறந்து விட வேண்டாம், நீயும் அனுபவிச்சிக்க. ஆனா அதே சமயத்தில் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து மறுமைக்காக வேண்டியும் நீ அந்த செய்ய, அதை கொடு, மனித நேயத்தை வெளியே காட்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிற சொல்ற நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சொல்லிட்டு இன்னும் சொல்றான் வசனத்தோடாக, வா அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்சதை போல நீ மற்றவங்களுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான், நல்ல கரத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல வலிமையான கரத்தை கொடுத்திருக்கிறான், பார்க்கும் திறனை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கும் திறனை கொடுத்திருக்கிறான், கேட்கும் திறனை கொடுத்திருக்கிறான். இப்படி சிந்திச்சு பாரு, அல்லாஹ் உனக்கு நிறைய அல்லாஹ் அழகான விஷயங்களை, அழகிய விஷயங்களை அல்லாஹ் உனக்கு செஞ்சிருக்கான்ல. அதுபோல நீ அடுத்தவர்களுக்கு அழகிய முறையிலே மனித நேயத்தோடு நடந்து கொள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே 28வது அத்தியாயத்திலே 77வது வசனம் சொல்லி தருகிற செய்தியாக பார்த்தோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, தன்னுடைய சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நடந்து போகிறான். அவன்கிட்ட வாகனம் கூட இல்லை, வாகனத்தில் போனாலும் எடுத்துக்கங்க, அது தப்பு இல்லை. ஆனா இங்க பயன்படுத்துற வார்த்தை என்னங்க, நடந்து போகிறான். ஒரு தேவையை, இன்னொருத்தருடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி தன்னுடைய இடத்துல இருந்து நடந்து போகிறான் என்று சொன்னால் அஹப்பு இலை